நிறைய பேர் நீண்ட நாள் கேப் விட்டு கத்தி சண்டை படத்தில் நடிச்சதாக சொல்றாங்க. ஆனா எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பவுமே இந்த வடிவேலு டாப் தான். கத்தி சண்டை பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகர் வடிவேலு பேசிய வார்த்தைகள் இவை. இந்த வார்த்தைகளில் ஒளிந்திருக்கும் வைராக்கியம் தான் வடிவேலு எனும் உன்னத கலைஞனை திரையுலகை விட்டு அகற்றி வைத்திருக்கிறது என்கின்றனர் கோடம்பாக்கத்தினர். வடிவேலு 20 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட ஒரு பெயர். உடல் மொழி, வார்த்தை ஜாலம் என ரசிகர்களை கட்டி போட்ட வடிவேலுவின் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒன்றல்ல. பள்ளிப்படிப்பு என்றால் என்னவென்றே அறியாத வடிவேலுவிற்குள் இருந்த பிறவி கலைஞன் தான் அவரது வாழ்க்கைக்கான அடித்தளம். சிறுவயதிலிருந்தே மேடை நாடகங்களில் நடித்து தனது கலைதாகத்திற்கு தீனி போட்டுக் கொண்டிருந்தார் வடிவேலு. மேடையேறிய அனைத்து நாடகங்களிலும் நகைச்சுவை நடிகர் வேடம்தான் வடிவேலுவுக்கு. வடிவேலுவின் சினிமா ஆசைக்கு தீனி போட்டார் நடிகர் ராஜ்கிரண். முதல் படம் என் ராசாவின் மனசிலே. ஏவிஎம் வாசலில் நின்று கொண்டிருந்த காவலாளியிடம் நடித்து காட்டி அவரது பாராட்டை பெற்று அதன் மூலம் ஏவிஎம்மில் நுழைந்த வடிவேலு சினிமாவில் ஒரு அங்கமாக தன்னை நுழைத்துக் கொண்டார். ராஜ்கிரண் வீட்டில் எடுபடி வேலைகள் செய்து அன்றாடம் வயிற்றை நிரப்பிக் கொண்ட வடிவேலுவுக்கு ராஜ்கிரனே ஒரு ஏணியாக மாறினார். அறிமுக படத்தில் தனக்கு அளிக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்புடன் நடித்து தனக்கான முகவரியை உருவாக்க தொடங்கினார். போடா போடா புண்ணாக்கு பாடல் தமிழ் ரசிகர்களை கிறங்கடித்தது. சினிமாவின் ஆரம்ப காலகட்டங்களில் வடிவேலுவுக்கு பெரும்பாலும் கிராமத்து இளைஞன் கதாபாத்திரமே கிடைத்தது. வடிவேலுவின் உடல் மொழி சாதாரண மக்களை எளிதாக ஈர்த்தது. தேவர் மகன், சின்ன கவுண்டர் என கிடைத்த படங்களில் எல்லாம் தனது அபார நடிப்பை வெளிப்படுத்த தமிழ் சினிமாவின் அடுத்த கட்டத்திற்கு தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டார். வடிவேலு சினிமாவில் காலடி எடுத்து வைத்த காலகட்டத்தில் காமெடி உலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தனர் கவுண்டமணியும் செந்திலும். இருவரின் காமெடி காட்சிகளில் லயித்து போயிருந்தனர் தமிழக ரசிகர்கள். ஆனால் இருவரையும் தாண்டி ஜெயிக்க அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியது அவசியம் என்று உணர்ந்த வடிவேலு தனக்கென தனி பாணியை உருவாக்கி கொண்டார். பொதுவாக கவுண்டமணியின் காமெடி பிறரை இழிவாக பேசுவது போன்று அமைந்திருக்கும். வடிவேலு அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். தன்னைத்தானே விமர்சனம் செய்வது, தன்னைத்தானே இகழ்ந்து கொள்வது, தன்னைத்தானே கேலி செய்வது என வடிவேலு எடுத்த அவதாரம் தமிழ் ரசிகர்களின் ஆஸ்தான காமெடியனாக அவரை உயர்த்தியது. ஆரம்ப காலகட்டத்தில் கிராமப்பகுதி இளைஞனாக தொடர்ந்து நடித்ததால் கருப்பு நாகேஷ் என கோடம்பாக்கத்தினரால் அழைக்கப்பட்டார் வடிவேலு. ஆனால் அது தனக்கு உயர்வை கொடுக்காது என்று நம்பிய வடிவேலு அனைத்து விதமான கதாபாத்திரங்களிலும் நடிக்க முடிவெடுத்தார். கொஞ்ச காலத்திலேயே தான் நினைத்த இடத்தை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தார் வடிவேலு. அவரது வளர்ச்சி தமிழக சினிமாவில் அசுர வேகமாக இருந்தது. வடிவேலுக்கு போட்டி என்கிற பேச்சுக்கே இடமின்றி நகைச்சுவை உலகில் தனித்துவமிக்க கலைஞனாக உருவெடுத்தார் வடிவேலு. தமிழ் சினிமா உலகில் கதாநாயகனாக சிவாஜி கணேசன் எப்படியோ அவ்வாறே காமெடியில் வடிவேலு என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்து நின்றார். வடிவேலு ஏற்காத கதாபாத்திரங்களே இல்லை எனும் அளவிற்கு தமிழ் திரையுலகை அவர் ஆக்கிரமித்திருந்தார். ரஜினி, கமல், விஜய், அஜித் என அனைத்து விதமான நடிகர்களுடன் ஜோடி போட்டிருந்தார் வடிவேலு. இவரது காட்சியீட்டிற்காக மிகப்பெரிய நடிகர்களே காத்திருக்கும் நிலையை உருவாக்கினார். காரணம், வடிவேலுவிற்கு மாற்று இல்லை என்றே நம்பினர் திரையுலகினர். வடிவேலு திரையில் வரும்போதெல்லாம் கைத்தட்டல்கள் விண்ணை பிளந்தன. பல சுமாரான படங்கள் கூட வடிவேலுவின் காமெடி காட்சிகளால் லாபத்தை பெற்றுக் கொடுத்தன. பல படங்களில் வடிவேலுவின் காமெடி காட்சிகள் தான் ஹீரோவாக இருந்தன. வின்னர், மருதமலை, கிரி என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். பச்சை நிற சட்டையுடன், பென்சிலால் வரைந்த மீசையுடன், முறைத்த பார்வையுடன் ஹீரோவுக்கு இணையாக வடிவேலு என்ட்ரி கொடுக்கும் காட்சிகள் எல்லாம் இன்றளவும் ரசிகர்களின் ஃபேவரைட்டாக இருந்து கொண்டே இருக்கின்றன. வடிவேலு உச்சரிக்கும் வசனங்கள் இன்றைய அன்றாட வாழ்வியலை ஆக்கிரமித்திருந்தன. வழக்கமாக அன்றாட வாழ்வியலில் ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்தால் பழமொழிகளும் சொலவடைகளும் தான் அதனை ஆக்கிரமிக்கும். அந்த இடத்தை தற்போது நிரப்பிக் கொண்டிருப்பவை வடிவேலுவின் வசனங்கள் தான். ஒவ்வொரு அசைவிற்கும் வடிவேலுவின் வசனங்களை பொருத்தி பார்ப்பது இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையின் முக்கிய பகுதியாகிவிட்டது. அரசு படத்தில் இடம்பெறும் பேட்டா எங்கம்மா தராங்க என்கிற காமெடி காட்சி தான் இன்று வரை தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெரும்பாலான நபர்களின் ஃபேவரைட் வசனம். இப்படி வடிவேலுவின் காமெடி காட்சிகள் சாதாரண மனிதனின் வாழ்வில் எந்த அளவிற்கு கலந்துள்ளன என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். காரணம், பெரும்பாலான காமெடிகளை அன்றாட வாழ்க்கையில் காணும் காட்சிகளிலிருந்தே எடுத்திருந்தார் வடிவேலு. எனது நகைச்சுவையும் உடல் மொழியையும் சாதாரண மக்களிடமிருந்தே எடுத்துக்கொள்கிறேன் என வாரப்பத்திரிகை ஒன்றிற்கு வடிவேலு பேட்டியளித்தது இங்கே நினைவு கூறத்தக்கது. கண்ணுக்கு கண்ணாக படத்தில் இடம்பெற்ற கிணத்த காணும் காமெடி கூட தனது ஊரில் நடந்த நிகழ்வுதான் என குறிப்பிட்டிருந்தார் வடிவேலு. தீப்பொறி திருமுகம், புல்லட் பாண்டி, திகில் பாண்டி, ஸ்னேக் பாபு, பாடி சோடா என வடிவேலுவின் கதாபாத்திரங்கள் அனைத்தும் ரசிகர்களை என்றும் சிரிக்க வைப்பவை. நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் வடிவேலு அசத்தி இருப்பார். தேவர் மகன் படத்தில் கைகளை இழந்த பின்னர் கமல்ஹாசனிடம் பேசும் வசனமாகட்டும், பொற்காலம் படத்தில் ஊரெல்லாம் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள தென்னியே, நான் கருப்பா இருக்கேன்னு தானே என்னிட்ட கேட்கல என முரளியை பார்த்து வடிவேலு கேட்கும் காட்சியாகட்டும், பார்வையாளர்களின் கண்களில் கண்ணீரை சுரக்க வைப்பவை. காமெடி உலகில் பறந்து கொண்டிருந்த வடிவேலுவிற்கு ஹீரோ அந்தஸ்தை கொடுத்த திரைப்படம் 23ஆம் புலிகேசி. இம்சை அரசனாக அசத்தி இருப்பார் வடிவேலு. அவரது காட்சிகள் வரும்போதெல்லாம் திரையரங்குகளில் சிரிப்பொலிகள் காதை பிளந்தன. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து வடிவேலுவிற்காக கோடம்பாக்கத்தில் ஸ்கிரிப்ட் தயார் செய்ய தொடங்கினர் இளம் இயக்குநர்கள். ஹீரோவானாலும் நான் இன்னும் காமெடியன் தான் என்பதை போன்றே தொடர்ந்து நகைச்சுவை வேடம் ஏற்றார். மூத்த கலைஞர்கள் தொடங்கி இளம் நடிகர்கள் பலருடன் நடித்தாலும் அஜித்துடன் மட்டும் அதிக அளவில் தலை காட்டாதவர் வடிவேலு. ராஜா படத்தின் படப்பிடிப்பின் போது அஜித்தை பார்த்து வாடா போடா என வடிவேலு பேசுவதை போன்று காட்சிகள் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை அஜித் ரசிக்கவில்லை என்றும் அதன் காரணமாக காட்சிகள் மாற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்த விவகாரத்தால் கொந்தளித்த வடிவேலு அஜித் படங்களில் நடிப்பதை தவிர்த்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த செய்திகள் இன்று வரை சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளன. ராஜா படத்திற்கு பின்னர் அஜித் படத்தில் இன்று வரை வடிவேலு நடித்ததில்லை என்பதும் இங்கே நினைவு கூறத்தக்கது. உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் செய்த சில செயல்கள் தான் அவரது வாழ்க்கையே புரட்டி போட்டுள்ளது. சுமார் 20 ஆண்டுகள் சினிமாவில் கோலோச்சி இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை சந்திக்காதவர் வடிவேலு. சின்ன சின்ன சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டாலும் மிகப்பெரிய அளவில் வடிவேலுவின் பெயரை அவை சேதப்படுத்திவிடவில்லை. 2010ஆம் ஆண்டு நடிகர் சிங்கமுத்துவுடன் ஏற்பட்ட சர்ச்சை தான் வடிவேலுவின் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சர்ச்சை. வடிவேலுவின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியவர் என்று கருதப்பட்டவர் சிங்கமுத்து.
சிங்கமுத்து தான் வடிவேலுவின் பல படங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் என கோடம்பாக்கம் கிசுகிசுக்க தொடங்கியது. வடிவேலு தன்னுடன் பணிபுரிந்த கலைஞர்களை மதிப்பதில்லை என பேச்சுக்கள் எழத் தொடங்கின. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. சிங்கமுத்துவை பழிவாங்கிவிட்டார் வடிவேலு என அவருக்கு எதிரான பேச்சுக்கள் கிளம்ப ஆரம்பித்தன. வடிவேலு தனது சொத்தை ஆக்கிரமிக்க முயல்வதாக பழனிசாமி என்பவர் சென்னை புறநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். பதிலுக்கு சிங்கமுத்து போலிப்பத்திரம் மூலம் நில மோசடி செய்துவிட்டதாக நீதிமன்றத்தை நாடினார் வடிவேலு பாதிக்கப்பட்டவர் என அவரது தரப்பும் சிங்கமுத்துவை பழிவாங்கவே வடிவேலு பொய் புகார் அளித்துள்ளார் என்றும் மாறி மாறி விவாதங்கள் எழுந்தன. நில விவகாரம் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. வடிவேலுவும் சிங்கமுத்துவும் ஒருவருக்கொருவர் வசைமொழிகள் உதிர்த்தனர். மிரட்டல்கள் வருவதாக மாறி மாறி புகார்களை அளித்தனர். இந்த விவகாரம் மேலும் பெரிய சர்ச்சையாக மாற இருவருக்கும் இடையில் சமாதான தூதுக்களும் பறந்தன. இருதரப்பும் விட்டுக் கொடுப்பதாக தெரியவில்லை. தனது தரப்பில் தவறில்லை என உறுதியாக நம்பினார் வடிவேலு. ஆனால் வடிவேலுவின் அகங்காரம் தான் இதுபோன்ற விவகாரங்களுக்கு காரணம் என மறுதரப்பு குற்றம் சாட்டியது. இந்த காலகட்டத்தில் சிங்கமுத்து முன்வைத்த குற்றச்சாட்டுகள் வடிவேலு மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கின. என் உயிர் நண்பன் முருகேசனை நான் கொன்றுவிட்டதாக சிங்கமுத்து என் மீது அபாண்டமாக பழிபோட்டு இருக்கிறார். என் தோட்டத்தில் 15 வருடங்களுக்கு முன் விஷம் குடித்து இறந்த துளசி என்ற பெண்ணை என்னுடன் அநியாயமாக சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறார். என் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய சிங்கமுத்துவை மன்னிக்கவே மாட்டேன் என கொந்தளித்தார் வடிவேலு. தனது பெயரை பயன்படுத்தி சிங்கமுத்து நிலமோசடி செய்துள்ளதாகவும் வடிவேலு பதிலளித்தார். பலதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருதரப்பும் சமாதானமாக செல்வதாக கூறியதை அடுத்து வழக்கு தள்ளுபடியானது. வடிவேல் சிங்கமுத்து இடையிலான பிளவு மட்டும் நிரந்தரமாக தொடர்ந்தது. வடிவேலுடனான பிளவிற்கு பின்னர் தனது காமெடி பாத்திரங்களை விவேக், சந்தானம் உள்ளிட்டோரோடு தொடர ஆரம்பித்தார் சிங்கமுத்து. இந்த சர்ச்சை ஓய்ந்த வேளையில் வடிவேலு எடுத்த முடிவு அடுத்த கட்ட சர்ச்சைக்கு வித்திட்டது. சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் நடிகர்களுக்கு அரசியல் ஆசை வருவது இயல்பானது. அப்படி ஒரு ஆசை 2011ஆம் ஆண்டு வடிவேலுவுக்கும் உதிர்த்தது. பெரும்பாலும் தான் தோன்றும் மேடைகளில் கூட அரசியல் பேசாத வடிவேலு அரசியல் பிரச்சாரத்திற்கு தயாரானார். ஜெயலலிதா இருக்கும் மேடைகளில் அவரை புகழ்ந்தும் கருணாநிதி இருக்கும் மேடைகளில் அவரை புகழ்ந்தும் பேசியவர் வடிவேலு. இதனால் வடிவேலுவின் அரசியல் பிரவேசம் என்பது அவரது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையுமே கொடுத்தது. தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் ஏற்பட்ட மோதல்தான் வடிவேலுவின் அரசியல் பிரவேசத்திற்கு காரணம் என்று கூறப்பட்டது. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக விஜயகாந்திற்கு எதிராகவே களமாடினார். வடிவேலுவின் வீட்டிற்கு முன்னர் தேமுதிகவின் கூட்டம் ஒன்று நடந்ததாகவும் அதில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே விஜயகாந்தை எதிர்க்க வடிவேலு முடிவு செய்ததாகவும் செய்திகள் வெளியாகின. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். திமுக ஒருபுறமும் அதிமுக தேமுதிக கட்சிகள் மறுபுறமும் அணிவகுத்து நின்றன. ஆட்சியில் பல நலத்திட்டங்களை நிறைவேற்றினாலும் ரவுடியுசம், நில அபகரிப்பு, மின்தடை போன்றவை திமுகவிற்கு மிக பெரும் சவாலாக இருந்தன. இந்த நிலையில் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய புறப்பட்டார் வடிவேலு சென்ற கூட்டங்களில் எல்லாம் விஜயகாந்த் மீதான வசைபாடல்கள் அதிக அளவில் இருந்தன. விஜயகாந்தின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சினிமா வாழ்க்கை பற்றி மிக கடுமையாக விமர்சித்தார் வடிவேலு. திமுக தொண்டர்கள் வடிவேலுவின் வசைபாடல்களை ரசித்தாலும் வெகுஜன மக்கள் அதனை சற்று வெறுப்புடனே பார்த்தனர். படங்களில் கூட மற்றவரின் உடல் அமைப்பு மற்றும் அழகி காரணம் காட்டி நகைச்சுவை காட்சிகளை அமைக்காத வடிவேலு மேடைகளில் அதனை விஜயகாந்திற்கு எதிரான ஆயுதமாக எடுத்தது பேசுபொருளாக மாறியது. விஜயகாந்த் ஒரு குடிகாரர் என்கிற அளவிற்கே வடிவேலுவின் விமர்சனங்கள் அமைந்திருந்தன. ஆறுதலான ஒரே விஷயம் திமுக அரசின் நலத்திட்டங்கள் சிலவற்றை பட்டியலிட்டது மட்டுமே. ஆனால் வடிவேலுவின் எந்த குற்றச்சாட்டிற்கும் விஜயகாந்த் நேரடியாக பதிலளிக்கவே இல்லை. ஆனால் சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்திற்கு குடைபிடித்த வடிவேலு அவரை விமர்சிப்பதெல்லாம் கொஞ்சம் ஓவர்தான் என பதிலடியாக விமர்சனத்தை வைத்தனர் தேமுதிகவினர். அதேபோன்று வடிவேலுவிற்கு பதிலளிக்க அதிமுக தரப்பில் களமிறக்கப்பட்டார் சிங்கமுத்து. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பற்றி இனி வடிவேலு பேசினால் சிக்கலில் சிக்க வேண்டியிருக்கும் நேரடியாக எச்சரிக்கை விடுத்தார் சிங்கமுத்து. இந்த தேர்தல் யுத்தத்தில் வடிவேலு மீது சிங்கமுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் 20 ஆண்டுகள் வடிவேலு வாழ்ந்த சினிமா வாழ்க்கை மீதான சந்தேகத்தை அதிகரித்தது. வடிவேலுவின் மேலாளர்கள் அனைவரும் ஒருவர் பின்னர் ஒருவராக மரணிக்கின்றனர். நான் அங்கிருந்தால் நானும் உயிரிழந்திருக்கலாம் என 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதியன்று சென்னையில் நடந்த பிரச்சார கூட்டம் ஒன்றில் சிங்கமுத்து பேச சினிமா வட்டாரத்தில் சர்ச்சை எழுந்தது. வடிவேலுவின் பிரச்சாரங்கள் காமெடி ரகமாக இருக்க சிங்கமுத்துவின் பிரச்சாரம் சீரியஸ் ரகமாக மாறியிருந்தது. தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க காமெடி நடிகர்களின் பிரச்சாரங்களும் அவர்களின் வார்த்தைகளும் எல்லை மீறி சென்று கொண்டிருந்தன. திமுகவின் முக்கிய பிரச்சார பீரங்கியாக மாறியிருந்தார் வடிவேலு. மதுரையில் நடந்த பிரச்சார கூட்டம் ஒன்றில் வடிவேலு வருகைக்காக திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்த மூக்க அழகிரி காத்திருந்தார் என செய்திகள் உலா வந்தன. தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியாகின. வடிவேலுவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. திமுக படுதோல்வியை தழுவ அதிமுக ஆட்சியை பிடித்தது. நேராக அழகிரியின் வீட்டிற்கு சென்ற வடிவேல் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமலேயே புறப்பட்டு சென்றார். தேர்தல் முடிவு வெளிவந்ததும் சென்னையில் உள்ள வடிவேலு வீட்டை தாக்கினர் தேமுதிக தொண்டர்கள். சென்னை வருவதை தவிர்த்து மதுரையிலேயே தங்கியிருந்தார் வடிவேலு. அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் வடிவேலுவின் சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய தடங்கள் ஏற்பட்டது. வடிவேலுவின் சினிமா எதிர்காலம் பற்றிய பேச்சுக்கள் கோடம்பாக்கத்தில் அதிகரித்தன. முக்கிய நடிகர்களின் படங்களில் நடித்துக் கொண்டிருந்த வடிவேலுவின் கையில் ஒரு படம் கூட இல்லாத நிலை. ஒரு காலத்தில் அவரது இல்லத்தின் முன்பு கால்ஷீட்டிற்காக காத்திருந்தவர்கள் கூட வடிவேலுவை தங்கள் படங்களில் புக் செய்ய அஞ்சினர். காரணம், தமிழக முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா. அவர் மீது கட்டமைக்கப்பட்டிருந்த பிம்பம் வடிவேலுவின் சினிமா வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சூன்யமாக்கி கொண்டிருந்ததாக கோடம்பாக்கத்தில் கிசுகிசுக்கப்பட்டது. வடிவேலு நடித்தால் படத்தை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டு விடுமோ என தயாரிப்பாளர்கள் அஞ்சியதின் விளைவு வீட்டிலேயே முடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் வடிவேலுவின் குணாதிசயங்கள் தொடர்பான விவாதங்களும் அதிக அளவில் முன்னெடுக்கப்பட்டன. வடிவேலுவின் சினிமா வாழ்க்கையை எந்த அரசியல் கட்சியும் தடுக்கவில்லை. அவரது எண்ணங்களும் செயல்பாடுகளும் தான் வடிவேலுவின் சினிமா வாழ்வை சூன்யமாக்கி விட்டன என விமர்சனங்கள் பறந்தன. துணை நடிகை ஒருவரின் மரணத்தோடு தொடர்புபடுத்தி வடிவேலுவின் பெயர் விவாதிக்கப்பட்டது. உடன் இருந்தவர்கள் யாரையும் பாராட்டக்கூட மனமில்லாதவர் வடிவேலு என விமர்சனங்கள் எழுந்தன. தன்னுடன் ரத்தமும் சதையுமாக இருந்த நடிகர்களை கூட வடிவேலு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. வடிவேலுவின் சினிமா வாழ்க்கைக்கு அச்சாரமிட்ட ராஜ்கிரனை கூட மதிக்கவில்லை என்றும் பணத்தின் மீது கொண்ட மோகம்தான் அவரை வீட்டிலேயே முடக்கி போட்டுவிட்டது என்றெல்லாம் வலைதளங்களில் கருத்துக்கள் பறந்தன.
ஆனால் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை யாரும் தடுக்க முடியாது என்றும் கொஞ்சம் இடைவெளி விட்டு நடிக்க விரும்பியதன் காரணமாகவே ஓய்வெடுத்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார் வடிவேலு. உங்களது சினிமா வாழ்க்கை தடைப்பட்டதில் ஆளும் கட்சிக்கு பங்குள்ளதா என்கிற கேள்விக்கு இல்லை என்றே பதிலளித்தார். நம்ம கூடவே தெரிஞ்சுக்கிட்டு எப்படா நாம கீழே விழுவோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு கூட்டம் இதுக்கு பின்னாடி இருக்கு என வாரப்பத்திரிகை ஒன்றில் வடிவேலு சொன்ன வார்த்தைகள் தான் வடிவேலுவின் வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் காரணங்களாக அவர் நம்பிக்கொண்டிருப்பது. அந்த நபர்கள் யார் என்பது வடிவேலு மட்டுமே தெரிந்து கொண்ட உண்மை. 3 ஆண்டுகள் ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் வந்த வடிவேலு மீண்டும் ஒரு ரவுண்ட் வருவார் என்று எதிர்பார்த்தனர் ரசிகர்கள். ஆனால் ரசிகர்களின் நம்பிக்கைக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தார் வடிவேலு. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் எலி என்கிற படத்தில் நடித்தார் வடிவேலு. ஆனால் அந்த படம் வடிவேலுவிற்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை. படத்தின் தோல்வியால் மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கொண்டார். 2015ஆம் ஆண்டு இயக்குனர் யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் வடிவேலு நடித்த படம் தான் எலி திரைப்படம். இந்த படத்தின் தயாரிப்பு செலவுகளுக்கு தயாரிப்பாளர் சதீஷ் என்பவருக்கு வடிவேலு சிபாரிசின் பெயரில் ராம் பிரபு என்பவர் 1 கோடி ரூபாய் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. படம் வெளியானதும் இந்த தொகையை திருப்பி கொடுத்து விடுவதாகவும் வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஆனால் எலி திரைப்படம் படுதோல்வி அடைந்ததால் கடனாக பெற்ற 1 கோடி ரூபாய் பணத்தை வடிவேலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கைவிரித்தார் பட தயாரிப்பாளர் சதீஷ். பல வருடங்களாக போராடியும் வடிவேலு மற்றும் சதீஷ் இருவரும் பணத்தை திருப்பி கொடுக்காததால் ராம் பிரபு சென்னை குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் கொடுத்தார். எலி பட தோல்விக்கு பின்னர் அந்த படத்தின் இயக்குனர் சொன்ன கருத்து வடிவேலுவின் சினிமா வாழ்வில் மற்றொரு கரும்புள்ளி. படத்தின் தோல்விக்கு வடிவேலுதான் காரணம் என்றும் படத்தின் அனைத்து காட்சிகளிலும் வடிவேலுவின் தலையீடு இருந்தது என்றும் கூறி புதிய சர்ச்சையை கிளப்பினார். இதன் தொடர்ச்சியாக வடிவேலுவை அணுக புதிய தயாரிப்பாளர்கள் அஞ்சுவதாகவும் செய்திகள் வெளியாகின. அதன் தொடர்ச்சியாக தெனாலிராமன், கத்திச்சண்டை உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தாலும் 23ஆம் புலிகேசி படத்தின் 2ஆம் பாகம் தான் வடிவேலுவிற்கு ரெட் கார்டு போடும் அளவிற்கு சென்றுள்ளது. 23ஆம் புலிகேசி படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிக்கப் போகிறார் என்ற செய்திகள் வெளியானதுமே வடிவேலு இஸ் கம்பேக் என கொண்டாடி தீர்த்தனர் ரசிகர்கள். ஆனால் அதுவே வடிவேலுவிற்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் படத்தின் படப்பிடிப்பு மிக எதிர்பார்ப்புடன் தொடங்கியது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக கொண்டாடி தீர்த்தது வடிவேலுவின் ரசிகர்கள் பட்டாளம். இந்த நிலையில் கதை தொடர்பாக இயக்குனர் சிம்புதேவனுக்கும் வடிவேலுக்கும் இடையே சர்ச்சை வெடித்ததாக கூறப்படுகிறது. இந்த சர்ச்சை பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்தது. 1 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் படத்தில் நடிப்பேன் என வடிவேலு தெரிவித்தார் என கூறப்பட்டது. அதிர்ந்து போனார் படத்தின் தயாரிப்பாளர் சங்கர். விவகாரம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு சென்றது. இம்சையரசன் படத்திற்காக வடிவேலுவிற்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாகவும் சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் செட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த பணத்தை வட்டியுடன் சேர்த்து 9 கோடி ரூபாயாக அளிக்க வேண்டும் என்றும் அல்லது எந்த நிபந்தனையுமின்றி படத்தில் நடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது தயாரிப்பாளர் சங்கம். ஆனால் அதற்கு பதிலளிக்காமல் காலம் கடத்தினார் வடிவேலு. முறையான பதிலளிக்கவில்லை எனில் ரெட் கார்டு போடப்படும் என்று எச்சரித்தது தயாரிப்பாளர் சங்கம். ஆனாலும் பிடி கொடுக்கவில்லை வடிவேலு. பொறுத்து பார்த்த தயாரிப்பாளர் சங்கம் வடிவேலுவுக்கு எதிராக ரெட் கார்டு பிறப்பித்தது. இதனால் இம்சையரசன் விவகாரம் முடியும் வரை வேறு படத்திலும் நடிக்க முடியாது. தயாரிப்பாளர்கள் யாரும் இந்த தடை நீங்கும் வரை எந்த படத்திலும் வடிவேலுவை ஒப்பந்தம் செய்ய மாட்டார்கள் என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது. பணப்பிரச்சனை காரணமாகவே வடிவேலு திரும்பவும் சினிமாவிற்கு வந்ததாகவும் அதன் காரணமாகவே இம்சையரசன் குழுவினருடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் என அவரது தரப்பினர் தெரிவித்தாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிலை இல்லை என்றே கருதுகிறது கோடம்பாக்கம். வடிவேலுவின் ரீஎன்ட்ரிக்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு தற்போது ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. தான் மிகப்பெரிய நடிகன் என்கிற ஆணவமே அவரை சாய்த்து விட்டது என முணுமுணுக்கின்றனர் அவரது எதிர்ப்பாளர்கள். வடிவேலுவிற்கு பணத்தின் மீது அதீத ஆசை என்றும் அவர் தனக்கு கீழ் பணிபுரியும் யாரையும் மதிப்பதில்லை என்றும் இயக்குநர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் கதையில் தலையிடுகிறார் என்றெல்லாம் அடுக்கடுக்கான புகார்கள் வடிவேலு மீது குவிந்து கொண்டேதான் இருக்கின்றன. தன்னோடு நடித்த துணை நடிகர்களையோ தனக்கு பின்னால் வந்து காமெடி உலகில் உயர்ந்து நிற்கும் நடிகர்களையோ இதுவரை வடிவேலு பாராட்டியது கூட இல்லை என்றும் அவர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சி வடிவேலுவுக்கு எப்போதுமே அதிகம் என்றும் கூறுகின்றனர் சக நடிகர்கள். வடிவேலு என்ற கலைஞன் இனி கோடம்பாக்கம் வருவானா இல்லையா என்கிற ஏக்கம் இன்னும் ரசிகர்களை விட்டபாடில்லை. காரணம், சினிமா உலகம் வடிவேலுவிற்கு தடை போட்டாலும் இன்னும் இணைய உலகின் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறார் வடிவேலு. மீம்ஸ்களின் நாயகனாக வலம் வருகிறார். சமூகத்தில் நடக்கும் எந்த நிகழ்வை பற்றிய மீம்ஸ் என்றாலும் அங்கு முன்னிலையில் இருப்பது வடிவேலுவின் உடல் மொழியும் அவரது பஞ்ச் டயலாக்குகளுமே. வடிவேலு கொடுத்த நகைச்சுவை போதும் என எந்த ஒரு ரசிகனும் எண்ணப்போவதில்லை. ஆனால் ரசிகர்களின் எண்ணத்தை வடிவேலு நிறைவேற்றப் போகிறாரா என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. வடிவேலு மீண்டும் சினிமாவில் களம் பதிக்க வேண்டும் என்றால் பிடிவாதத்தை விட்டு அவர் வெளிவந்தாக வேண்டும் என்பதே கோடம்பாக்கம் சொல்லும் செய்தி. இறங்கி வாருங்கள் வடிவேலு, உங்கள் இம்சைகளைக் கண்டு ரசிக்க காத்திருக்கிறது தமிழகம்.